நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அப்படிங்கிறப்போ இவ்வளோ நோய்க்கும் எவ்வளவோ திருக்குறளில் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் கம்பராமாயணத்திலிருந்து எல்லா கீதாச்சாரத்திலிருந்து எல்லா நூல்கள்லேயும் நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதை சுத்தமாக கேட்கறதில்ல. இன்னுமே என்ன நினைக்கிறீங்கன்னா, நோய் இல்லாமல் வாழ்கிறது எங்கேயோ இருந்து வந்திருக்குது, அதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை, நோய் இல்லாமல் வாழ்கிறதெல்லாம் நம்மளோட, அதெல்லாம் தானாக நடக்கிறது அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. நம்ம தான் காரணம்னு உங்களோட ஈகோ ஒத்துக்க மாட்டேங்குது. உங்களோட ஈகோ என்ன சொல்லுதுன்னா, எல்லாத்தையும் என்கிட்ட வர்றப்பவே பார்த்தா எனக்கு எதுவுமே இல்லைங்க, இந்த கழுத்து வலி வந்ததுக்கப்புறம் தாங்க ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிம்பாங்க. ஆனால் ஸ்ட்ரெஸ்னால தான் கழுத்து வலி வந்ததுக்கப்புறம் கழுத்து வலிங்கிற ஸ்ட்ரெஸ்ஸும் சேர்ந்து உங்களுக்கு ஆயிடுச்சின்னா அது நம்ப தயாராக இல்லை. அது நிறையா விஷயத்தில் நான் கண்டுபிடிக்கிறத இது ஏதாச்சும் ஒன்று, இந்த நோய் சரியாக வர்றதுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணணுங்க, இந்த நோய் சரியாக வர்றதுக்கு இந்த மாதிரி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், மனநிலை மகிழ்ச்சியாக வச்சுருக்கணும், இதெல்லாம் சொல்கிறப்ப என்னென்னா மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு அங்கே இங்கே வேடிக்கை பார்த்துட்டு இது நம்மளுக்கானது கிடையாதுங்கிற மாதிரியும், இந்த ட்ரீட்மெண்ட் வேஸ்ட்டு, நம்ம அடுத்ததுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியும். ஏன் தெரியுமா நீங்கள்லாம் ரொம்பவுமே சர்ஜரி இல்லை பெரிய பெரிய ப்ரொசீஜர் மேலே ஆர்வம் காட்டுறீங்க? உங்களுக்கு தேவை, அதுக்கு ஒரு அவசரமான நடவடிக்கை வேணும். உங்களை மாற சொல்லி யாரும் சொல்லிடக்கூடாது. அதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது. சிகரெட் அடிக்கிறவங்களுக்கு, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு பர்கர்ஸ் டிசீஸ்னு ஒன்று வந்துருச்சு. பர்கர்ஸ் டிசீஸுங்கிறது நிக்கோடின் போயிட்டு நம்மளோட இரத்த குழாய் இருக்குல்லங்க, அதில் போய் அடைச்சிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல கேங்க்ரீன் மாதிரி ஃபார்ம் ஆகி காலில் ரத்தமே ஓட விடாமல் பண்ணுது. அப்படி பண்ணிடுச்சுன்னா காலையே எடுக்க வேண்டியது வரும். அந்த பர்டிகுலர் ஃப்ரெண்டுக்கு காலை எடுக்கணும், நீங்கள் ஸ்மோக்கை நிறுத்துங்கன்னா அந்த டாக்டர் அவருக்கு பிடிக்காது. அவர் அடுத்த இடத்துக்கு போயிடுவார். போயிட்டு எல்லா இடத்துலையும் மாத்திரை, அவர் வெளிநாடுலாம் சிங்கப்பூர் இதெல்லாம் போய் கூட மாத்திரை மருந்து எல்லாம் வாங்கி பார்த்தாரு. ஆனாலும் அவர் காலை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா அவர் ஸ்மோக்கை நிறுத்தலை. திரும்ப ஸ்மோக் பண்ணிக்கிட்டே நான் தடுப்பேன் இதை அப்படின்னு, அடுத்த கால் வராமல் தடுப்பேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவர் இருந்தார். அடுத்த காலும் எடுத்து கடைசியாக அவர் இறந்துட்டார். என்ன சொல்ல வரேன்னா, அதே மாதிரி தான் ஸ்ட்ரெஸ்னால தான் இதெல்லாம் வருதுன்னா, மன அழுத்தத்தில் தான் வருது, வாழ்க்கை முறையில் தான் வருது, எக்ஸசைஸ் இல்லாதது, பேலன்ஸ் டயட் இல்லாமல் தான் வருது. அதையெல்லாம் மாற்றினா நல்லாவும்னு சொன்னால் அதை கேட்கறதில்ல. அப்படி சொல்கிற ஃபிசியோதெரபிஸ்ட்டை அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க. அப்படி போனால் அதே ஸ்மோக்கு ஹேபிட் மாதிரி இவங்க டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் ஒரு ஹேபிட்டாக, கெட்ட பழக்கமாக, ஆனால் அது நல்லது மாதிரி நினச்சி டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. அதை மாற்றுறது தான் இதுக்கு தீர்வுங்கிறத ஒத்துக்கிறதே இல்லை. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அதை நம்ம தாங்க நோயை உருவாக்குறோம், அதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம தாங்க நோயிலேருந்து வெளியில் வரணும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் தான் நோய்க்கு காரணம். ஹாப்பி லவ் தான் நோயிலேருந்து வெளியில் போகிறது. லவ் இருந்தால் தான் ஹாப்பி வரும். அன்பு கண்டிப்பாக இருக்கணும். யாரை பார்த்தாலும் உதவி செய்யணும்னு நினைக்கணும், மனசில் நல்லது நினைக்கணும், ரொம்ப அன்பாக பழகணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. சரிங்களா? இப்போ இதை பற்றி ஜோதி சொல்லுவாங்க. ஜோதி கொஞ்சமாக நர்வஸ் ஆகிட்டாங்க. பார்த்தீங்களா? இதுதான் சாதாரண இடத்துலையே நடக்கிறது. எப்படின்னு கேட்டால், நம்ம ஒரு கருத்தை சொல்ல வரணும்னா சொல்லணும், நம்ம ஒரு முடிவு பண்ணோம்னா அதை நடந்துக்கணும். ஆனால் பார்த்தீங்களா, லைட்டாக பயம் வந்துச்சு. இது மாதிரி தான் நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சாலும் அந்த சமுதாயம் நம்மளை பார்த்து என்ன பண்ணுது, என்னமாச்சும் சொல்லிடுவாங்களோ, பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ, இல்லை நம்மளோட மரியாதை என்ன வருது, நம்மளோட குலப்பெருமை என்ன வருது அப்படின்லாம் நினச்சிக்கிறீங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. லோக்கல் பாஷையில் சொன்னால் அப்படி ஒரு ஆணியே கிடையாது. அது எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, உங்கள் மனசில் ஆழமாக பதிட்டு வரும். ஒன்றுமே கிடையாதுங்க. அவங்க மரியாதைங்கிறீங்க, நாளைக்கே நீங்கள் சின்ன வம்பில் மாட்டினா உங்களை எதில் வேணாலும் அடிப்பாங்க. இது உண்மையான மரியாதை? அதெல்லாம் கிடையாது. அவங்க என்ன பண்ண போகிறாங்க? உங்கள் வழியை அவங்க தாங்குவாங்களா? நினச்சதை செஞ்சுருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, ஜாலியாக இருங்க, அன்பாக இருங்க. அன்புக்கு எதிராக யார் நடந்தாலும் உதாசீனப்படுத்திட்டு போயிட்டே இருங்க. மொத்த உலகமுமே உங்களை எதிர்த்தாலோ
நீங்கள் அன்பாக மட்டும் இருங்க, ஜாலியாக மட்டும் இருங்க. 100 பேரில் 95 பேர் உங்கள் முதுகில் குத்துனாலும் நீங்கள் திரும்ப போய் அன்பாக தான் பழகி ஆகணும். வேறு வழியே இல்லை. பழகலைன்னா நம்மளுக்கு தான் ஆபத்து அதிகம். ஏன்னா நம்மளுக்கு நோய் வந்துடும். வேறு வழியே இல்லை. இந்த மாதிரி யார் சொன்னாலும் எதுக்கும் கவலைப்படாமல் ப்ராப்பராக நடந்துக்கோங்க. கண்டிப்பாக சக்ஸஸாக இருக்கும். கண்டிப்பாக நோயற்ற வாழ்வு வாழ முடியும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஜோதி ஹெல்த் கோச் அவங்க நிறைய உங்களுக்கெல்லாம் டிப்ஸ் கொடுப்பாங்க. என்னோடய டீமில் அவங்க ஒருத்தவங்க. வணக்கம், தேங்க்யூ.